ஒரு கொலை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யப்படணும்? அரசு தரப்புல இருந்து வேற என்ன விஷயங்கள் கொண்டு வரப்படணும்னு நினைக்கிறீங்க? சட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற நிலை ஏற்பட்டால் இந்த கொலைகள் நடக்காது. ஆளுக்கு ஒரு நீதியும் சட்டத்தையும் கையில் எடுக்கிறாங்க. அதிகாரி என்றால் ஒரு சட்டம், ஏழை மக்கள் என்றால் சட்டம் என்பது திட்டமிட்டு இது நடந்துகிட்டே இருக்குது. யாரா இருந்தாலும் சட்டம் சமம் தான் என்ற நிலையை என்றைக்கு அந்த சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ, சட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ செயல்படுறாங்களோ அப்பதான் அந்த கொலைகள்லாம் நடக்காதுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த தவறுங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறை மேலதான் இருக்கா? அவங்க தான் இந்த இடத்துல தோல்வி அடைறாங்களா? ஆமா, ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போனது இவங்களுக்கு என்ன தயக்கம்? வெட்டியாச்சு, அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவங்க அப்பா அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அவன் அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்படிதான் சட்டம் நடந்துகிட்டு இருக்கா? எத்தனை பேர் மேல பொய் வழக்கு போடுறீங்க? ஏன் என் மேல கூட நீங்க பொய் வழக்கு போட்ட வழக்கு தானே? எல்லாம் ஒண்ணு, பொய் வழக்கோ நியாயமோ விசாரிச்சு போடுங்க. ஆனால் இன்னைக்கு அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டோம், ஆனா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இது என்ன சார் நியாயம்? கைது பண்ணி நீங்க விசாரிக்க வேண்டியது, கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டு அவங்க கஸ்டடி எடுத்து விசாரிங்க. இந்த கேஸை சொதப்புவதற்காக காவல்துறை திட்டம் போடுது என்பது எங்களுடைய எண்ணம். அது காவல்துறை நீ தவறா பயன்படுத்தக்கூடாது. இதைத்தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான்பாடின்னு சொல்றான்.